வணக்கம். முதன்மையாக லாரி டுடே டிவி நிறுவனர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை ஆண்டவர் அண்ட் கோ டிரான்ஸ்போர்ட் என்ற லாரி புக்கிங் ஆபீஸை கடந்த 25 வருடங்களாக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றான கோவையில் நடத்தி வருகிறேன். அன்பார்ந்த லாரி ஓனர்கள், லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன், லாரி ஓனர்ஸ் சம்மேளனம் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன்கள், லாரி புக்கிங் ஏஜென்ட்ஸ் சம்மேளனம் ஆகிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை லாரி டுடே டிவியின் மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வருடங்களாக நம் நாடு பொதுவாக இணையவழி சேவையில் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைத்து தொழில்களையும் கோலாய்ச்சி கொண்டிருக்கின்ற அந்த இணையவழி நமது தொழிலிலும் சிறிது காலூன்றி பார்த்தது என்றாலும் கூட அதில் எந்த அளவு முன்னேற்றம் இருந்தது, நமக்கு அந்த இணையவழி ஒத்து வருமா என்ற ஒரு சோதனை களமாக சிறிது காலமாக நாம் இருந்து லாரி ஓனர் இருந்து வந்துள்ளேன் என்று நினைக்கிறேன். என்றாலும் கூட நிதர்சனமான உண்மை என்றால் லாரி ஓனர்களுக்கும் லாரி லோடு கொடுக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வலுவான நேர்மையான பாலமாக லாரி புக்கிங் ஏஜென்ட்ஸ் ஆகிய நாங்கள் தொழில் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து வருகின்றோம். தற்சமயமாக இப்பாலத்தை கடக்காமல் சர்வீஸ் ரோடு வழியாகவோ அல்லது குதித்தோ சென்று விடலாம் என்று சில ஓனர்கள் நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நம் தொழிலுக்கும் நம்முடைய கோட்பாடுகளுக்கும் நம்முடைய லாபகரமான தொழில் செய்வதற்கும் அந்த இணையவழி சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்று அனைவரும் அறிந்ததே. எனவே இனி வரும் காலங்களில், அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பிளாக் பக் என்ற ஒரு கம்பெனி உங்கள் லாரி ஓனர் நிறையா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னால் அடுத்த இடத்துல அவங்க லோடு கொடுப்பாங்க. அவங்க லோடு எடுத்துகிட்டு போய் இறக்குன வண்டிக்காரங்க கண்டிப்பாக இந்த சேனலில் பார்க்குறல ஒரு வண்டியோ 2 வண்டியோ இருக்குன்ற நான் நம்புகிறேன். எங்கள் ஆஃபீஸில் லாரி புக்கிங் ஏஜென்ட்ஸ் மூலிமா ஒரு லாரி போயிட்டு ஒரு பார்ட்டி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வராமல் இருந்தாலோ, லோடு ஏற்றுறதுக்கு தாமதப்பட்டாலோ உடனே எங்களுக்கு ஃபோன் செஞ்சு பார்ட்டி வருமா வராதா, லோடு ஏற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அங்கே இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, அடுத்த கட்டமாக லோடு ஏற்றி விட்டீர்கள். சென்றடைய வேண்டிய பில் உங்களுக்கு மொபைலில் தான் வந்துச்சு, அட்வான்ஸ் பேங்க்கில் தான் வந்துச்சு. ஆனால் எவ்வளோ கூலி பிடித்தோம், எவ்வளோ பேலன்ஸுங்கிறது நீங்கள் இறக்குற வரைக்கும் உங்களுக்கே தெரிவிக்க முடியாது. பிஓடி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பதில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுத்த லோடு இறக்குற இடத்துல ஹால்ட் ஆனாலோ ஏதாவது வந்தாலோ நீங்கள் யாரையும் கேட்க முடியாமல், அந்த ஆப்லேயும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் திரும்பி அந்த பிஓடியை கொடுத்துட்டு எதை கொடுத்தாலும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பதில் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்துச்சுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படி பல வழிகளில் இன்னல் பட்டு பல பேர் லாரி ஓனர்கள் நீங்கள் அதை வெளியே வந்தீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த கம்பெனியாவது லாபம் சம்பாரித்து நல்ல முறையில் செஞ்சுச்சா அப்படின்னா அது உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லை. கம்பெனிக்கிட்டேருந்து பணம் வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இது நல்ல தெரிஞ்ச ஒன்று. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லா தொழிலையும் சரி குடும்பத்திலே வர்றது இயல்பு. அப்படி வரும் பொழுது லாரி புக்கிங் ஏஜென்சியில் நம்ம நம்பாமல் வெளியில் போகும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்லாம் வருது. இயல்பான ஒன்று, லாரி புக்கிங் ஏஜென்சிகளை நீங்கள் நம்பணும். நாங்களும் 100க்கு 99.9% இன்றைக்கி நல்ல முறையில் தான் தொழில் செஞ்சுட்டுருக்கோன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு உங்கள்கிட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு வாடகை பேசுகிறோம் அப்படின்னா அதை நாங்கள் என்ன வாடகை பேசுகிறோம் அப்படிங்கிறத பக்கத்திலே இருந்து ஃபோன் மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க.
அதில் வந்து ஒரு 1500 கிராசிங் அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டு தான் நீங்கள் ஆரம்பத்தில் வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு வழிவகையே இல்லை. என்ன காரணம்னா, டிரான்ஸ்போர்ட்டில் முதல்ல வண்டி நம்பர் கேட்குறதுக்கு முன்னாடியே டிரைவருடைய ஃபோன் நம்பர், ஓனர் நம்பர் கேட்குறாங்க. லோடு ஏற்றும் போதே அந்த ஓனருக்கு குறுஞ்செய்தி போயிடுது. உங்கள் வண்டி இந்த புரோக்கர் மூலிமா இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு லோடு ஏற்றுறோம், இவ்வளவு வாடகை அப்படிங்கிற குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்துடுது. இப்படி பல விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போது சின்ன சின்ன ஒரு மனஸ்தாப காரணங்களோ அல்லது ஏதோ நம்ம சீக்கிரம் லோடு ஏற்றிடலாம், நிறைய வாடகைக்கு ஏற்றலான்னு சொல்லி நேரடியாக பார்ட்டிகிட்ட நீங்கள் போகிறத தவிர்த்து எங்களை நம்பி நீங்கள் வரும் பொழுது எங்களுக்கு உங்கள் மேல் இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பும் அதிகரித்து நல்லபடியாக லோடு ஏற்றுவோம் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. நீங்கள் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக இல்லை என்பதை நாங்கள் முழு மனதோடு ஒத்துக்கொள்கிறோம். அதே போல் லாரி ஓனர்களாகிய நீங்கள், உதாரணத்துக்கு ஒரு வண்டி வந்து ஒரு லோடு ஏற்றி ஒரு 40,000 ரூபா லோடு அல்லது ஒரு 50,000 ரூபா லோடு ஒரு ஹுப்ளியோ பூனாவோ பாம்பேயோ போகுதுன்னா நீங்கள் அதில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் 2%. அது முழுசாக வரதில்லை, அது வேறு விஷயம், கொஞ்சம் வரும். அந்த தொகையை வந்து உங்கள் லாரியோட இன்வாய்ஸ் நீங்கள் கணக்கு செலவில் பார்த்தீங்க அப்படின்னா டோல்கேட் செலவு, ஆர்டிஓ செலவு, பிசி செலவில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு சொற்பமான ஒரு தொகை தான். இதை மிச்சப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நினச்சிட்டு நீங்கள் தவறான ஒரு நேரடியாக பார்ட்டிகிட்ட போய் நீங்கள் மாட்டிக்கிறது. பார்ட்டி 2 லோடு நல்லா கொடுப்பான், 3வது லோடு வந்து தேவையில்லாத ஒரு லோடை ஏற்றி விட்டோ அல்லது வாடகை மிச்சம் பண்ணியோ பண்ணும்போது உங்களுக்கு மன உளைச்சல் வெளியும் நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். லாரி ஓனர்களிடையே ஒரு சுருக்கமான கோட்வேர்டு அல்லது ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குன்னு சொன்னால், இந்த ஊருக்கு போனால் நம்மளோட சொந்த லோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும். அதனுடைய அர்த்தங்கள் என்னன்றது நாங்கள் அனுபவப்பட்டதுலேருந்து சொல்கிறோம். ஒரு லாரி ஓனர் எங்கள்கிட்ட வர்றார், அவருக்கு ஒரு டயர் வீக்காக இருக்கும் அல்லது பாடி வீக்காக இருக்கும், தார்பாய் கண்டிஷன் கம்மியாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லோடை நாங்கள் கணக்கு வச்சு சரி இவர்கிட்ட போவோம், லைட் லோடாக இருக்க இவருக்கு அனுப்பிச்சி வைக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கும்போது இந்த லாரி ஓனரோ அல்லது லாரி ஓட்டுநரோ அந்த கம்பெனியில் போய் அந்த நிர்வாகத்தை கூட கொஞ்சம் நெருக்கமான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பரிமாற்றங்கள் நடக்கும். எங்கள்கிட்ட இத்தனை வண்டி இருக்குது, நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசும்போது அந்த கம்பெனிகள் உள்நோக்கத்தோட இந்த முதலாளிகளை வந்து தன் வலைக்குள் சிக்க வைக்கும்போது நீங்கள் ரெகுலராக வாங்க, இந்தாங்க எங்கள் நம்பரை தரோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் இருக்கிற ஒரு வண்டி தான் 2 வண்டி தான் இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்க ஒரு 10 வண்டி எங்கிட்ட இருக்குன்ற சொல்லிவிட்டு அடுத்த முறை வந்து நேரடியாக அந்த கம்பெனிக்கு இந்த ஏற்பாடு செய்து கொடுக்க புரோக்கரை தவிர்த்துட்டு நேரடியாக அந்த கம்பெனிக்கு போய் லோடை ஏற்றிக்கிறாங்க. இவங்களுடைய நினைப்பு, அதாவது எண்ணங்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து ஒரு கம்பெனியில் லோடு ஏற்றிட்டோம், பரவாயில்ல, புரோக்கர் கொடுக்க வேண்டிய கமிஷன் ஒரு 500 ரூபா நமக்கு மிச்சமாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து பூனை கண்ணை மூடனா பூலாக இருண்ட கதை தான் இது. உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை தான். என்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா, அந்த லாரி ஓனருக்கு நம்ம லைட் லோடு செட் பண்ணி கொடுக்கும்போது என்ன மார்க்கெட் நிலவரம், அன்றைக்கி அங்கே மார்க்கெட் ஏறி இருந்ததா இறங்கி இருந்ததா, மழை காலமா வண்டி இல்லாத காலமா என்னன்றது அந்த புரோக்கருக்கும் அங்கே இருக்கிறவங்க பார்ட்டிக்கும் தெரியும். முதல் முறை செஞ்ச வாடகையை தான் அடுத்த முறை அந்த பார்ட்டி கொடுப்பார். இவங்க ஒரு 500 1000 சேர்த்து கேட்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டார். பார்ட்டி நேரடியாக எடுக்கிற வண்டிகளில் நேரடியாக வாடகை சேர்த்தி கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. சென்ற முறை புரோக்கர்கிட்ட வந்த வாடகை இந்த வாடகை வேணும்னா வா, 500 ரூபா கம்மி வரையான்னு தான் கேட்பானுடைய பார்ட்டி, அந்த வாடகைக்கு மேலே தரதாக சரித்திரமே கிடையாது. இவங்க 4 முறை எடுக்கும்போது 4வது முறை பார்த்தா மார்க்கெட் லோடுக்கும் இவங்க போயிருக்க லோடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா 4000 ரூபா 2000 ரூபா வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதில் யார் புத்திசாலி? ஓனராகிய நீங்களா, புரோக்கராகிய நாங்களா? 2 பேருமே கிடையாதுங்க. அந்த லோடு கொடுக்குறான் பாருங்கள் டைரெக்டாக பார்ட்டி, அவர் தான் புத்திசாலி. உங்களையும் எங்களையும் அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பரம் ஒற்றுமையை விலக்கிட்டு நீங்கள் கொடுக்குற அந்த கேப்பில், அந்த விரிசலில் அவர் பயன்படுத்திக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் இதை சொல்லும்போது
ஏதோ புரோக்கர் வந்து நாங்கள் வெளியே நீங்கள் போகிறதுனால நாங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நீங்கள் அதை வந்து நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து தவறு. அது அப்படி இல்லை. ஏன்னா பொதுவான ஒரு வார்த்தை இருக்குது, அதை யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். தொழில் தொடங்குகிற யாருமே புரோக்கர் நம்பி தொடங்குறது இல்லை, புரோக்கரை யாரும் வண்டி ஓனர் நம்பி தொடங்குறதில்லைன்னு சொல்லுவாங்க. மிக 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 தவறான ஒரு வார்த்தைங்க அது. கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய எல்லாருமே ஒரு டிரைவரை, ஒரு நல்ல புரோக்கரை நம்பி தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். நல்ல டிரைவர் இல்லாமையோ ஒரு 2 ஊர் பாயிண்ட் வைக்கிறாங்க, ரெகுலர் ரோடு, பாம்பே டு தமிழ்நாடு அல்லது தூத்துக்குடி டு சென்னை ஓட்டுறாங்கன்னா சென்னையில் ஒரு புரோக்கர், தூத்துக்குடியில் ஒரு புரோக்கர் இருந்தால் தான் அது நல்லபடியாக இயக்க முடியும். அதே மாதிரி நாங்களும் உன் வண்டி இல்லைன்னா இன்னொரு வண்டின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிற புரோக்கர் ரொம்ப நாள் நிலைச்சிருந்த சரித்திரம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய தொழிலில் நாங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு அரிசியும் உப்பும் நீங்கள் போட்டதுங்கிற நாங்கள் மாற்றமே கிடையாது. இது உண்மை. இந்த எண்ணத்தோடு தான் தினசரி நாங்கள் தொழிலுக்கு வர்றோம். ஓனர்களாய் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்பதை முழு மனதோடு ஒப்புக்கொண்டு உங்களுக்கு நல்லபடியாக தொழில் செஞ்சால் தான், நீங்கள் இருந்தால் தான் நாங்கள், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாதுன்ற உண்மையோடு நாங்கள் தொழில் செய்கிறனால தூய்மையாக நேர்மையாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில ஓனர்களாகிய நீங்கள் செய்கிற தவறுனால இந்த விரிசல் மேலும் பெரியதாகாமல் பழைய முறையில் இருவரும் சேர்ந்து தொழிலை வளமாக்கணுங்கிறது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். அதனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் நல்ல வாடகை கிடைக்கவும் நம்ம இருவரும் சேர்ந்து, அதாவது லாரி ஓனர்களும் லாரி புக்கிங் ஏஜென்டாக நம்ம இருவரும் சேர்ந்து இந்த தொழிலை மேம்படுத்தி நம்மளை சார்ந்திருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களையும் ஓனர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஒற்றுமையாக இருப்போம் என்று வேண்டி உங்களை எல்லாம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேட்டியை உங்களை சென்றடைய உதவி செய்த லாரி டுடே டிவிக்கு மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.